ஹாட்ஸ்பாட்டான மார்க்கெட்டாக இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து உடனே தயாரிக்க போதில்லை, வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் போட்டுட்ருக்காங்க. ஓகே, இதனால தான் இந்த ப்ரொடக்ஷன் லைன்லாம் இப்போ ஃபுல்லாக இந்த ஏஐக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. எதெல்லாம் நம்ம கன்சியூமருக்கு தேவையாக இருக்கோ அதெல்லாம் இப்போ அங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன் கன்சியூமருக்கு அடி வாங்குதுன்னா, நம்மளோட டிவிலேருந்து ஃபோன்லேருந்து யூஸ் ஆகிற எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லையுமே ஒரு ரேம்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த ரேம் வந்து ஒரே சிலிக்கான் ஒரே டைப் தான். அந்த எல்பிடிஆர் டிஆர்னு எடுத்தாலுமே சரி, இல்லை நார்மல் டிடிஆர்னு பிசிக்கு எடுத்தாலும் சரி, அது எல்லாமே அந்த ஹெச்பிஎம்மும் அதுலேருந்து தான் வருது. ஹெச்பிஎம் கொஞ்சம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேமாக இருக்கும் ஆக்சலரேட்டருக்கு போகிறதுனால. ஸோ இதெல்லாம் ஒரே பீஸ்லேருந்து தான் தயாரித்து வரதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம கன்சியூமருக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன மார்க்கெட்டு, காசு வந்து நம்ம கம்மியாக தான் ரிட்டர்ன் வருதுன்ட்டு அவங்க எல்லாம் இப்போ அதுக்கு மூவ் ஆகிறாங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் இப்போ அங்கே புஷ் ஆகுதுனால இவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் டிமாண்ட் தான். அதாவது இங்கே இருக்கிற அந்த ஹோம் அப்ளையன்ஸ் அதுக்கு தேவையான அந்த மெமரி எலிமெண்ட்ஸ் எதுவுமே இப்போ கிடைக்கல. காரணம் என்னன்னாக்கா, எல்லா பெரிய நிறுவனங்களும் பணத்தை கொண்டு போய் ஒரு விஷயத்துக்காக அது வந்து இன்னும் ரெடியே ஆகல. இந்த இப்போ நீங்கள் அவங்க கூகுள்னு ஒரு நிறுவனம் வந்து போயிட்டு இப்போ ஒரு சர்வர் வந்து ரெடி பண்ண போறான், ஆனால் அவன் ரெடியெல்லாம் பண்ணல. அவன் எங்கேயும் இடம்லாம் வாங்கல, அவன் எங்கேயும் சர்வர்லாம் ஸ்டார்ட் கூட பண்ணல. ஆல்ரெடி இருக்கிற சர்வரில் தான் உங்களோட கூகுளோட ஜெமினியும் ரன் ஆகிட்டு இருக்கு. சாட் ஜிபிடி மைக்ரோசாஃப்ட்ல எங்கேயோ ஒரு அஜூர் சர்வர்ல எங்கேயோ ஓடிட்டு இருக்கு, ஏடபிள்யூஎஸ் எங்கேயோ ஒன்று ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. மேபி சின்ன சின்னதா அங்கங்க ரீஜன்ஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்க. இது எல்லாமே இனிமேல் ஃபியூச்சருக்கு தான். இனிமேல் ஃபியூச்சரில் வேறு மாதிரி இருக்கிற மாடல்ஸ் வரலாம், அந்த டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கலாம். அதுக்கு தயாராகிறதுக்கு தான் இப்போது வந்து இது கொடுக்குறாங்க. ஃபோனில் இப்போவும் வந்து நம்மளுக்கு என்ன வருது, மறுபடியும் இமேஜ் எடிட் பண்ணுறது, இது கேமராவில் அவுட்புட்டு டெலிஸ்கோப்பில் போடுற மாற்றுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு இருக்கு. சீசனை மாற்றுறது, அதுதான் இப்போ ஒரு ஃபியூச்சர்னு சொல்லி ஒரு ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துட்டு இருப்பாங்க தவிர நம்ம கன்சியூமர் லெவலில் வருது வந்து ரொம்ப அதே லெவலில் தான் இருக்கும். இனிமே பிக்காக ஏதாவது ஒரு பிளாஸ்ட் ஆச்சு, வேற ஏதாவது எக்ஸ்பேண்ட் ஆகி வந்ததுனா தான் உங்களுக்கு ஃபோன் சைட்லையும் இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் இந்த இதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரைஸிங் இம்பேக்ட்லாம் வந்தது. பிசி சைட்லையும் அதனால தான். இப்போ பிசி சைட்லையும் ஏன் டவுன் ஆயிடுச்சுன்னா, கிராஃபிக்ஸ் கார்டுமே அதுலேயும் ரேம் இருக்கும். இப்போ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தாக்கா சேச்சுரேட் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. 2 nm x86 மெத்தடாலஜிலே வருது அப்படிங்கும் போது அது ஒரு புதிய ஒரு இனோவேஷன் தானே. அது பவர் கன்சப்ஷன் பெட்டரா இருந்ததுனாக்கா அது ஆமையை அதை தூக்கி அடிக்கும் போலே. ஆமாம், இப்போ 2 nm இன்டெல் ஏன் வந்துருக்கு திருப்பி, நம்ம இன்டெல் 2 nm ஏன் அது வந்து அட்வான்ஸ்டு நோடுனா, டிரான்சிஸ்டர்லேயே அது வந்து புது டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர். இது வரைக்கும் நம்ம வந்து ஃபின்ஃபெட்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஈஸி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டிஃபால்ட் டிரான்சிஸ்டர் எல்லாம் உங்கள் ஃபோன்லேருந்து பிசிலேருந்து எது எடுத்தாலும் அந்த ஃபின்ஃபெட்னு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுதான் உங்களோட 0101. நம்ம ஃபோன் எல்லா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் 01 தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ரீட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃபோன் ஒர்க் ஆகும்னு அர்த்தம். எவ்வளோ கிளாக்கில் வந்து அது ரீட் ஆகுது தான் உங்களோட கிளாக் சைக்கிள். அந்த 4.7 GHz அந்த செகண்ட்ஸில் அது வந்து உங்களுக்கு ரீட் ஆகுது அத்தனை இன்ஃபர்மேஷனும். ஸோ அதுதான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, ஃபின்ஃபெட் இவ்வளோ வருஷமாக என்ன கன்ஸ்ட்ரெயின்னா, அதுக்கு வந்து கேட்டுன்னு அதில் இருக்கும். அந்த கேட்டுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல்டாக ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கரண்ட் இங்கேருந்து 1 போயிட்டு வரும். அதுக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த நேனோமீட்டர் குறைஞ்சு வர அதனால அந்த லெவலுக்கு மேலே அதுக்கு சப்போர்ட் இல்லை. அது வந்து நேச்சராக ஃபிசிக்ஸே அவ்வளோதான் அது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்டாக்கிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. பிளேட்டாக ரிப்பன் ஃபிட்டுன்ட்டு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். டிரான்சிஸ்டர் கீழே இருக்குன்னா மேலே வந்து நிறைய வயர்ஸ்லாம் வந்து உட்காரும். ஸோ அதுதான் உங்களுடைய எல்லா டிரான்சிஸ்டர் ஒரு இவை நிறைய இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் ஈவெண்ட்லலாம் சொல்லுவாங்க 30 பில்லியன் டிரான்சிஸ்டர் இருக்குன்னு. 30 பில்லியன் டிரான்சிஸ்டர்னா அத்தனை டிரான்சிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கு ஒரு சர்ஃபேஸில், சிலிக்கானில். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு இன்டர்ஃபேஸ் ஐசி இன்டர்ஃபேஸ் சர்க்யூட் இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களோட IHS வரும். ஃபைனலாக பேக்கேஜிங் வரும். அந்த பேக்கேஜ் தான் உங்களுக்கு மேலே தெர்மல் பேஸ்ட் போட்டு கூலிங் அந்த மேலே. இப்போ ஃபோனாக இருந்ததுன்னா மேலே ரேம் வந்து உட்காந்துரும். ரேமுக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபைனலாக வேப்பர் சேம்பர் கூலிங் மாதிரிலாம் வந்து உட்காரும். இத்தனை லேயருக்கு கீழே இருக்கிறதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த நடுவில் அந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்க்யூட்ஸ்லாம், அந்த சர்க்யூட்ஸும் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம், அந்த இடத்தையும் நம்ம வந்து டிரான்சிஸ்டராக ஃபில் பண்ண என்ன ஆகும் அப்படின்ட்டு 1990s அதுக்கு வந்து நிறைய ஸ்டடீஸ்லாம் போச்சு.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் இந்த இப்போ ரிப்பன் ஃபெட்டு GAA ஃபெட்டுன்ட்டு சாம்சங் வந்து கால் பண்ணுறாங்க, கேட் ஆல் அரவுண்டுன்ட்டு. ஸோ மேலே ஃபுல்லாக டிரான்சிஸ்டர் இருக்கும், அந்த இன்டர் சர்க்யூட்ஸ் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் கீழே போயிடுச்சு. மேலே வந்து இன்னும் டிரான்சிஸ்டர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சர்க்யூட்ஸ்க்கு கீழேருந்து வருதுனால உங்களுக்கு பவர் வந்து இன்னும் ஈஸியாக வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ பவர் கன்சப்ஷனும் வந்து இம்பாக்ட் தெர்மலாக வந்து எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும். இல்லை ஏன் நான் கேட்டேன்னாக்கா, ஆக்சுவலாக இவங்களுடைய கிளாக் ரேட் வந்து இப்போயே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது அந்த பிசிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இன்டெல் தயாரிக்கிற அந்த ப்ராசஸர்ஸோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை நான் பார்க்கும்போது. பட் இப்போ நீங்கள் 2 nm வரும்போது இவங்க கிளாக் ரேட்டையும் ஹெவியாக புஷ் பண்ணலாம். இது எங்கேயோ போகுமா? இது இப்போ ஸ்லோவாக இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக வருது. இப்போ 18ன்றது வந்து ஃபர்ஸ்ட் நோடு. இப்போ சாம்சங்கில் Exynos 2600 அப்போதும் ஃபர்ஸ்ட் SF2ன்னு வாங்க, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதாவது இப்போ தான் ஈல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் ஈல்டு வந்து ரொம்ப மெச்சூர் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் 10 பீஸ் போட்டிங்கன்னா 10ல் 8மே செம்மையான எஸ்எஸ்சியாக வந்துடும். ஸோ அந்த லெவலுக்கு வர இப்போ 4 nm அந்த லெவலுக்கு வந்துருச்சு சாம்சங்கோட. முன்னாடி நம்ம Exynos 2200 வரும்போது அதுவே ரொம்ப கஷ்டத்தில் ஒரு பாய்லராக தான் இருந்தது. அதனால தான் உங்களுக்கு 8 Gen 1லாம் அந்த டைமில் வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு 4 nm அந்த டைமில். ஏன்னா ஸ்னாப் ட்ராகனும் அப்போது இவங்க சாம்சங் கிட்ட போனாங்க. இப்போ 4 nm நல்லா ஸ்டேபிள் ஆகிடுச்சு, கஸ்டமர்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ 2600 ரொம்ப பேஸ் லெவலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ண நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாக் அப்படியே 100 MHz 200 MHz அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு படிப்படியாக. இப்போ 8 Elite எப்படி இவ்வளோ கிளாக் போச்சு, 4.6 to 4.74 கிட்ட வந்துருச்சு. ஏன்னா அது வந்து இப்போ ஃபைனல் 3rd ஜென்ரேஷன் ஆஃப் 3 nm ப்ராசஸர் TSMCயில். அவங்க 2nd ஜென்ரேஷன் 2 nm போல. ஏன்னா அது ஆப்பிள் புடு லாக்கில் வச்சிருக்காரு, எனக்கு தான் வேணும்ன்ட்டு. அதனால ஸ்னாப் ட்ராகனால போக முடியல. ஸோ அதான் உங்களுக்கு நோடு எவ்வளோக்கு எவ்வளோ ஈல்டு இம்ப்ரூவ் ஆகுது, அதோட தன்மை அதான் அது நாளடைவுல தான் ஃபர்ஸ்ட் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் போக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வோல்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வேற மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க, சில சேஞ்சஸ் இருக்கலாம், அது வந்து நம்ம நெக்ஸ்ட் சைக்கிளில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். சில ஆர்கிடெக்சர் எல்லாம் ஏதாவது மூவ் பண்ணால், ரெஜிஸ்டர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் ஏதாவது வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களே பிளான் வச்சுருப்பாங்க. அது நெக்ஸ்ட் இதில் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த டிரான்சிஸ்டர் சைஸு, ஏரியா, அந்த பர்ஃபார்மன்ஸு 3மே PPAன்னுவாங்க ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்தா. அது 3மே கரெக்டாக ஒரு லெவலுக்கு அச்சீவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வருஷனாக வரும். அதனால தான் சாம்சங் அல்ட்ரா சீரிஸ், நம்பர் சீரிஸ் வருது இல்லையா. அதுக்கப்புறம் இந்த டேப்லெட், ஐ மீன் அந்த ஃபோல்டு சீரிஸ் அண்ட் ஃபிளிப் சீரிஸ் வருது இல்லையா. இதை விட அதில் நல்லா இருக்கு அந்த SoCயோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற நம்மளால சொல்ல முடியுமா? முதல்ல நம்ம ஸ்னாப் டிராகன்லேயே இருந்தது அந்த டைமில் 2015-16லாம் 865 வரும், 65+. ஆமா, அந்த டேப்லெட்ல இருந்தது S7ல. அந்த பிளஸ் சீரிஸ் வரும்போது ஏன் உங்களுக்கு இம்பாக்ட் நல்லா இருக்கும்னா, அது கொஞ்சம் 100 MHz 200 MHz கிளாக் பண்ணிருப்பாங்க ஓவரால். ஆனா அது நல்லா பின்னா இருக்கும். ஆனா இப்பதான் வரும்போதே வந்தா சாம்சங் கேலக்சின்னு போட்டுல வரான். இப்போ எல்லாமே முடிச்சிட்டாங்க அது. ஏன்னா இப்போ வந்து அடுத்த அதுக்குள்ள 6 மாசத்துல அடுத்த சைக்கிள் வந்துருது, அடுத்த SoC ஆண்ட்ராய்டு வந்துருது, அடுத்த SoC நடுவுல 8S வேற ஒண்ணு வருது, 8+ வேற வருது, 8 Gen 5 ஒண்ணு வருது. என்ன ஒரே குழப்பம். இப்போ அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் டிமாண்ட் ஷேட்டி பண்ணாலதான். ஏன்னா இப்போ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது, அந்த ஃபவுண்டரிக்காகட்டும், இந்த இத்தனை டெக்னாலஜியா இத்தனை டிரான்சிஸ்டர்ல ஒர்க் பண்ணி இதை எடுத்துட்டு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஹை. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த SoC பண்ற ஃபவுண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ASMLன்னு ஒரு கம்பெனி இருக்கு, யூரோப்ல இருக்கு. அவங்களும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து புதுசா இப்போ அடுத்த நோடு வருது, 2 nm வருது, 1 nm அடுத்து வரப்போகுதுன்னா அதுக்கு அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 years ஒர்க் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணி இவங்களுக்குலாம் கொடுக்கணும். சாம்சங் ஆகட்டும், TSMC ஆகணும், அதெல்லாம் கொடுத்தாதான் வந்து நம்ம அடுத்த நோடு ஜென்ரேஷன் இவங்க போட்டு ஒர்க் பண்ணி ஆப்பிள்கோ AMDக்கோ இவங்கெல்லாம் சப்ளை பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு SoCயாக வரும். இப்போ இதில் இந்த காஸ்ட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த அழைக்க போன பையனை அதுதான் ஒரு 10 நிமிஷத்தில் முடியும். இப்படிதான் சமயத்தில் இந்த நெருக்கடி எல்லாம் வரும். இதில் விட்டோம், இது மறந்துட்டேனே. ஐயோ, ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தீங்களா. இப்போ இந்த டெக்னாலஜிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட் இன்க்ரீஸாக இருக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே SoCயை திரும்பி நம்ம இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரீபேட்ச் ரீயூஸ்ன்னுவாங்க. ஸோ வெறும் இல்லை, ஒரு 100 MHz மட்டும் ஏற்றிட்டு வேற வெர்ஷன் சொல்லிட்டு திரும்பி ரிலீஸ் பண்ணுவோம். 7300 ஓவர் கிளாக்டு வெர்ஷன் நம்ம வந்து கழுவி ஊற்றுவோம். பட் ஆனால் அதில் உண்மையிலேயே ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது பண்ணிப்பாங்க. ஒரு உங்களுக்கு வைஃபை இருக்கணும், ப்ளூடூத்தில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நெட்ஒர்க்கில் ஏதாவது சேஞ்ச். கிளாக் ஆனாலும்
ஓவர் கிளாக்டா இருந்தாலும் அந்த ஈல்டு நல்லா நல்லா பெட்டரான ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட், வோல்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்திருக்கும். உங்களோட ஸ்கெடியூலிங் இப்போ ஒரு 10 ஆப் ஓபன் பண்ணி அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு 2 ஆப் க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னா இப்போ லேட்டஸ்டா இந்த எனர்ஜி அல்ட்ரான்னு வரதுல அது கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், ரேம்லயோ இல்ல ப்ராசஸ்ல இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த டிமென்சிட்டி பண்ணா அதை அப்படியே ஸ்னாப் டிராகன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்றாங்க, போனுமே அதான் ஃபாலோ ஆகுது. 9ன்றாங்க 10ன்றாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அந்த 8 Gen 1 8+ Gen 1 அதுல வந்து இந்த சாம்சங் கூட கொஞ்சம் டைப் பண்ணதுல தான் கொஞ்சம் இதுவாயிட்டு எல்லாருமே அடி வாங்குனாங்க. அதுக்கப்புறம் TSMC கூட வந்துட்டு 8+ Gen 1 வேற லெவல்ல வந்தது. ஆமா, 8 Gen 1 தான் கொஞ்சம் பாய்லரா இருந்தது. ஆமா, 8+ அதுக்கப்புறம் 8 Gen 2ல இருந்து எல்லாமே 8 Gen 2 வந்த பிறகு அவங்க 8+ Gen 2ன்னு ஒரு விஷயத்துக்கு போகல. அது போல தான் 8S Gen 3 எல்லாம் லான்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ற வேலை. ஆமா, ஸ்னாப் டிராகனுக்கு அப்பப்போ ஏதாயிடும். இப்போ அடுத்த வருஷம் வேற ஏதாவது பேர் வச்சுருவாங்க. ஆமா, இப்போ 8S Eliteன்னு ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது எங்க வருமானு தெரியல. இப்போ 8.5 வருது. இப்போ 8.6க்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. 8 Gen 6க்கு 8 Elite 6 அது உங்களுக்கு செப்டம்பர்ல 8 Elite 6 8 Elite Gen 5 Gen 6 இல்ல Gen 5 அது எப்படி வரும்னு தெரியல உண்மையிலேயே. அடுத்தது 6 வருது, Elite 6. அது வந்து இப்போ நெக்ஸ்ட் செப்டம்பருக்கு கரெக்டாக ஐஃபோன் அந்த டைமில் A20 பயானிக் வரும்போது நம்ம ஸ்னாப் டிராகன் அடுத்த சைக்கிள் A20 Pro வேறு வரும். அதில் அவங்க 20ன்னு போகிறாங்கன்னா Xiaomiயும் 20ன்னு போவாங்கன்னு நினைக்கிறேன். பிசி சைடில் நம்ம AMD Ryzenோட 10,000 வரும். இப்போ 9,000 லான்ச் ஆகி 2 இயர்ஸ் மேலே ஆக போகுது. இப்போ ரேம் இம்பேக்ட்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10,000 சீரிஸ் வரும். இன்டெல்ல இந்த வருஷம் ரீஃப்ரெஷ் மட்டும் தான் வரும், கோர் அல்ட்ரா 300 டெஸ்க்டாப்புக்கு. லேப்டாப்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 18A பேந்தர் லேக் லேப்டாப்ஸ் வந்துருச்சு. அது எனக்கு தெரிஞ்சு காஸ்ட்லியா இருக்கும், போக போக அதுவும் கம்மியாகும் ரேட்டு. இனிஷியலா அந்த i5 Xelite லேப்டாப்பே ரேட் கம்மியாகும். Xelite இப்போ செகண்ட் ஜெனரேஷன் முடிஞ்சு தேர்ட் ஜெனரேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லேப்டாப்ஸ் நிறைய நம்ம கேலக்ஸி புக் இந்தியாவில் ஒன்றுத்தையுமே காணுமே இந்த Xelite தான் இருக்குது. HP Omni புக் என்னமோன்னு 99,000 போட்டு 20,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தான். முதல்ல பார்த்துருந்தா 69,000 70,000 வந்துட்டு இருந்தது. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 79,000. இப்போ ஏன் இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டேக்ஸா என்னன்னு தெரியல. இந்த ஏஐனால மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இம்பாக்ட் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் இந்த ரேட் இன்க்ரீஸ் வந்து ரொம்ப எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லயுமே. இந்தியாவில் ஏஐ ஒரு பொருட்டாவே யாரும் எடுத்துக்கல. ஆனால் எல்லா ப்ராடக்ட்லயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லா ஃபோனுமே இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டிவி ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ லேப்டாப்ஸ் ரேட்டுமே இன்க்ரீஸ். பிசி டெட் ஃபுல்லா. ஏன்னா NVIDIA வந்து டோட்டலா கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. RTX 50 சீரிஸே இப்போ கொலாப்ஸ்டு. சூப்பர் சீரிஸ் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கணும் போன மாதிரி. இனிமே கிராஃபிக்ஸ் கார்டு தேவையா என்ன? நீங்க தான் சொல்றீங்களா 2 நானோமீட்டருக்கு போயிட்டாங்கன்னாக்கா இன்பில்ட்டாவே இனிமே அவ்வளவுதான் இன்பில்ட்டா வரும். இல்லைன்னா அவரு சர்வர் வச்சுட்டு நீங்க எல்லாம் ஆன் கிளவுட்ல சப்ஸ்கிரைபரா பண்ணிக்கோங்க. 200 ரூபீஸ் கிளவுட்லயே ஜிபியூ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன டெக்னாலஜி டெவலப் ஆகும்னு பார்த்தாக்கா நமக்கே இது வந்து பேக் ஃபயர் ஆகிற மாதிரில இருக்கு. கிளவுடுக்கு காசு கொடுத்துட்டு உட்காந்து அவர் போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவர் இப்போ அந்த NVIDIA CEO ஒரு பிளான்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது மக்களுக்கு புரியலண்ணா, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னாக்கா, இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் 80 லட்சமோ 90 லட்சமோ கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு 5,000 10,000 எக்ஸ்ட்ரா வாங்குறோம். ஆமா, அந்த மாதிரி வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டருக்கு பே பண்ணி வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கேம்ஸ் சர்வர்ல போட்டு விளையாடணுமா? போன்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேணாமா? அதுதானே இன்டர்நெட் இவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்குறோம். டெய்லி ராக்கெட் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் எலான் மஸ்க் மாமா டெய்லி ராக்கெட் விடுறாரு. ஸ்டார்லிங்கா ஸ்லோவா எல்லா கண்ட்ரிலயும் கொண்டு வந்துருவாரு. ஒரு தடவை செட்டப் பண்ணிக்கிங்க காசு போட்டு, உங்களுக்கு ஃபுல் அன்லிமிட்டெட் ஃபாஸ்ட் இன்டர்நெட் சேட்டலைட்லயே வரும். புயல் வந்தாலும் சரி, கரண்ட் போனாலும் சரி, நெட் வந்துனே இருக்கும் அப்படின்றாரு. எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லோவா எந்த பேக்க போட்டாலும் நம்ம ஜியோ ஏர்டெல் எந்த சார்ஜ் போட்டாலுமே ஒரு 800 மேல போட்டாலே உங்களுக்கு ஜியோ தரேன் ஃப்ரீயா, ஹாட் ஸ்டார் தரேன், நெட்ஃபிளிக்ஸ் தரேன், அமேசான் பிரைம் தரேன்றாங்க. ஸ்லோவா இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு குறைஞ்சதுக்குமே அவனும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண தானே போறான். எல்லாருமே அப்படிதான். இப்போ RTX 50 சீரிஸ் ஸ்டாப் ஆனதுக்கு காரணம் அதுலயும் VRAM இருக்கு. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டுன்னு எடுத்தோம்னா இப்போ 5016 எடுத்தோம்னா 8GB வருது, 16GB வருது. அந்த 8GB 16GB நம்மளோட RAM அதே சிலிகான்ல பண்றது தான். அது இப்போ HPMக்கு அங்க ஏஐக்கு போறதுனால கிராஃபிக்ஸ் கார்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சூப்பர் சீரிஸ்னு ஒரு இயர்லி ஒரு ரீஃப்ரெஷ் வரும். ஒரு RTX 50 சீரிஸ் வந்து 26ல ரிலீஸ் ஆகுதுன்னா 27ல அதே இதை இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் அதிகமான ரேம் போட்டு அதிகமா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி இன்னொரு ரீஃப்ரெஷ் மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே ஆர்கிடெக்சர் தான் TIன்னு போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்க ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இது 4060 வந்தது, 4070 வந்தது, 5080 வந்தது.
அதுக்கப்புறம் 50 சீரிஸ் வந்ததா. இப்போ 50 சீரிஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப லிமிட்டட் ரேம்ல வந்தது. 5070 12GB, 5060 5070 Ti 16GB, அது மாதிரி 5018 16 24GB அப்படி இருந்தது. இப்போ அப்படியே என்ன பண்ணாங்க, டபுளா பண்ணலாம்னு சொல்லிட்டு 5070 18GB வரப்போகுதுன்னு அனௌன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. கடைசியில் எல்லாமே கேன்சல். ஓகே. இந்த வருஷம் கிராஃபிக்ஸ் கார்டே கிடையாது. இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 5090 4 lakhsல இருக்கு நம்ம இந்தியாவில். நான் அதிகமாக கேம் விளையாடுறதுனால எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதெல்லாம். பட் இதுக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கார்த்தி ப்ரோ கூட பேசினா நமக்கு வந்து நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. அது எல்லாத்தையும் நோண்டி வெளியே கொண்டுட்டு வர்றதா நம்ம இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸோட வேலை. எக்ஸ்ப்ளோர் பண்றது நம்ம கார்த்தி ப்ரோவையே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்றோம். பல நிறுவனங்கள்ல இவருக்கு வந்து ஸ்பைஸ் இருக்காங்க. நிறைய ரிப்போர்ட்ஸ் தான் எல்லாமே, நியூஸ் ரிப்போர்ட்ஸ், சவுத் கொரியா, சைனா, அந்த மாதிரி பிளாக் போஸ்ட் இதுல இருந்து படிக்கிறது தான். டிரான்சிஸ்டர் அப்படியே செக் பண்றது, செமிகண்டக்டர் அப்பப்போ அங்கேயும் பிசி பக்கம் போயிட்டு அப்படியே சுத்திட்டு வந்துடணும். அப்பப்போ ஃபோனுக்கு வந்துடணும் லான்ச்னா. இப்போ அடுத்தடுத்தது அப்படியே கேலக்ஸி. ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரோ, இப்போ எனக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷனை நான் உண்மையிலே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டெல் வந்து என்ன மாதிரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தெரியல. இது வந்து வெளியே மார்க்கெட்லேயும் எப்படி ஃப்ரீயாக இந்த கண்டென்ட்லாம் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ இன்டெலோட நிலைமை என்ன அப்படிங்கிறத இப்போதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வராங்க. அவங்களும் அடி வாங்கின அவங்களும் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. இந்த 2 nm ரிலீஸ் பண்ணது அதுக்கு தான். எங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 years அடி வாங்கிருச்சு. நாங்கள் இப்போ ட்ரம்ப் மாமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காரு, நாங்கள் மீண்டும் வரோம் அப்படின்ட்டு. 2 nm வர்றது பெருசு இல்லை, அதை சரியாக கொண்டுட்டு வரணும். அதனால அந்த லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. நம்மளுக்கு இன்னும் யாரும் அவ்வளோ டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணல. ஃபாரின்ஸ்ல நிறைய ரிவ்யூ பார்த்தேன், எல்லாமே ஓரளவுக்கு இப்போ பவர் எஃபிஷியண்டாக இருக்கு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு. கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ புது 3rd generation XE கிராஃபிக்ஸ். ஸோ இன்பில்ட்டா வர கிராஃபிக்ஸ், லேப்டாப்ல வர கிராஃபிக்ஸை AMDயோட இன்பில்ட் இருக்கிற கிராஃபிக்ஸோட அதிகமாக இருக்கு. AMDல ஆல்ரெடி எல்லா டெஸ்க்டாப் ரேடியான் டிஃபால்ட்டா இருக்கும்ல வேகா சீரிஸ், அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்டா இப்போ இன்டெல் கிராஃபிக்ஸ் இந்த வாட்டி நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் நினைச்சேனாக்கா அந்த x86 மெத்தடாலஜியே அடி வாங்கி ஃபுல்லா எல்லாம் ARM64க்கு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா இருக்கு x86 போகாது. ஆமா போகாது. கன்சார்டியம் அதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து ட்ரம்ப் மாமா ஐ மீன் பலமா இருக்கு, அவரும் வந்து பேக் பண்றாரு. ஸோ இன்டெல நீங்க சொன்னதுனால எனக்கு சில நன்மைகள் இருக்கு. ஆனா அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து இத்தனை ஒரு ஸ்டாக் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து எவ்வளவு போடுறோமோ அது கொடுத்துருவோம். 0.01 கொடுக்குற மாதிரி 0.001 கொடுப்போம். ஸோ எனிவே நல்ல விஷயங்களை வந்து நான் கார்த்திக் ப்ரோட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நான் வந்து நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். கார்த்திக். டாடா பை.